மாணவர்களை மேலும் பாதுகாக்க ஏதுவாக பள்ளிகளுக்கு அருகே வேக கட்டுப்பாட்டை மணிக்கு 50 30 கிலோமீட்டருக்கு அரசாங்கம் குறைக்க உள்ளது. சாலை நெரிசல் மற்றும் பாதுகாப்பு மீதான அமைச்சரவை குழுவின் அம்முடிவை அடுத்து அப்புதிய விதிமுறை விரைவில் அரசு பதிவேட்டில் இடம்பெறவிருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் கூறினார். வேக கட்டுப்பாட்டை மணிக்கு 30 கிலோமீட்டராக குறைப்பது சாலை விபத்துகளில் மரணங்களை கணிசமாக குறைப்பதாக தரவு ஆதாரங்கள் காட்டுவதை அவர் சுட்டிக்காட்டினார். மணிக்கு ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் அதிகரிக்க மரண ஆபத்தும் அதிகரிப்பதாக ஆந்தனி லோக் சொன்னார். மலேசிய சாலை பாதுகாப்பு மன்றத்தின் ஆண்டு பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய பிறகு அவர் அதனை தெரிவித்தார். வேக கட்டுப்பாட்டை குறைக்கும் அதே சமயம் பள்ளி வளாகங்களில் சாலை வசதி கட்டமைப்பையும் மேம்படுத்த வேண்டும். எச்சரிக்கை பலகைகளை பொருத்துதல், சாலை பயனர்கள் மெதுவாக வாகனம் ஓட்டுவதை ஊக்குவிக்க மஞ்சள் கோடுகளை வரைதல் உள்ளிட்டவையும் அவற்றில் அடங்கும். பள்ளிகளுக்கு அருகே ஆண்டுதோறும் சராசரியாக 70 மரண விபத்துகள் நிகழ்வதையும் ஆந்தனி லோக் மேற்கோள் காட்டினார்.